யார் எல்லாத்துக்கு ஹைட்னா கொஞ்சம் பயம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னங்கன்னா, இன்னைக்கு காலையில எல்லாம் துவைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு, பக்கத்து வீட்ல முருங்கக்காய் இருக்கும். அவங்க தெரிஞ்சவங்க தான். அவங்ககிட்ட நாங்க முருங்கை பொறிக்கிறது அவங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு தான் மேல ஏறியிருந்தேன். ஆக்சுவலா ஃபோன் கீழ வச்சுட்டு தான் மேல போலான்ட்டு இருந்தேன். சரி நம்ம அதுல எப்படி போறோம்னு ஒரு ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோன் எடுத்துட்டே மேல போயிருந்தேன். அதுல என்ன ஹாலோ பிளாக் கல் தான் வச்சு சைடுல மதில் ஏத்தியிருக்கோம். அதுல ஒரு ஒரு கால் வச்சு தான் போ முடியும். 2 கால் வைக்க முடியாது. ஒரு சின்ன பயமாவும் இருந்துச்சு. இருந்தாலும் ஏறிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்னங்க இதுல ஃபோனையும் கவனிக்கணும். நம்ம கால்ல அந்த ஸ்டெப் இதையும் கவனிச்சு போகணும். விஷயம் அவ்வளோதான். ஆனா போயிட்டேன் இன்னைக்கு. இந்த முருங்கைக்காய்க்கா இவ்ளோ சீனுங்கிற அளவுக்கு ஆச்சு. அப்படியே போயிட்டு பயந்து பயந்து நகர்ந்து போயிட்டேன். யார் எல்லாத்துக்கும் ஹைட்னா கொஞ்சம் பயம். அப்படியே கால் வந்து நடுங்குற ஃபீல் குடுத்து ஹார்ட் வந்து டகு டகு டகுன்னு அடிக்கும். அந்த மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் போயிட்டேன். அங்க முன்னாடியே முருங்கக்காய் இருந்துச்சு. ஒரு குச்சி எடுத்து அடிச்சிருந்தா விழுகும். ஆனா வந்துட்டு அந்த எங்க காம்பவுண்டுக்கும், அவங்க காம்பவுண்டுக்கும் நடுவுல விழுகும். அது இறங்கி நம்ம போய் எடுக்கிற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கையால பறிக்கிற அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். போய் பறிச்சுட்டு சாப்பாடு செஞ்சாச்சு. லீவ்ல சாப்பாடு செய்யறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்கலாம் ஸ்கூலுக்கெல்லாம் போறாங்க அப்டின்னா, டப டபன்னு எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு தான் மத்த வேலைய பார்ப்போம். இப்ப என்னடான்னா, ஒரு ஜாலியா இருக்கு. வீட்ல யாருமே இல்ல. நான் மட்டும் தான் இருப்பேன். எனக்கு வேணுங்கிறத சமைக்கணும். இல்லன்னா வேண்டானாலும் அதையும் விட்டுறலாம். இது மாரி தான் போயிட்டே இருக்கு. அங்க மேல இருந்து கீழ பார்க்குற வியூஸ் எல்லாமே நல்லா அழகா இருந்துச்சு. நானும் ஒரு 2, 3 முருங்கா மட்டும் பொறிச்சுட்டு, திரும்ப கீழ ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்ப இதெல்லாம் மத்த நாளெல்லாம் என் பையன் ஏறி ஏறி நடப்பான். அப்பல்லாம் ஒரு ஃபீல் ஆகுது. நம்மளும் நடந்தா நல்லாருக்கும். ஆனா நம்மளுக்கு யாரும் அந்த என்ன சொல்றது? ஒரு பாதுகாப்பு குடுக்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு குடுக்குற இடத்துல இருக்கோம். இவ்வளோதான் விஷயம். எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். நீங்க இந்த மாரிலாம் ஏறியிருக்கீங்களான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க.